அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 30/5/2025 வைகாசி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி திதி இரவு 9:23 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. புனர்பூச நட்சத்திரம் இரவு 9:29 வரை, பின்பு பூச நட்சத்திரம். சித்தயோகம் இரவு 9:29 வரை, பின்பு மரணயோகம். மாத சதுர்த்தி விரதம், விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. கரிநாள், சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகுகாலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும், 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் சற்று உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும், 2இல் குரு, 3இல் செவ்வாய், 2, 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10இல் சுக்கிரன், 3இல் கேது சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பேசுகின்ற பொழுது சற்று நிதானத்தை கடைபிடித்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது.
சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 10ல் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். காலை வேளையில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உங்களை தேடி வரும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். பெண்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று 9ல் சஞ்சரிப்பதும் 11ல் செவ்வாய் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, 9ல் குரு, 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் இன்று மதியம் 3:42 வரை 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குறிப்பாக காலை வேளையில் தேவையற்ற ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் மாலை வேளையில் ஒரு சில நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் 7ல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் இன்று மதியம் 3:42 பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் தொடங்குவதால் மதியத்திற்கு பிறகு தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் சற்று தாமதமாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும்.
உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி 3 வலுவாக சஞ்சரிப்பதும் 6-7 சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக உள்ள பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைத்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 புதன் 5 குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 6 செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் 5-6 சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். 2 சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் 3 சனி 5 செவ்வாய் 6 கேது சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். சந்திரன் 4-5 சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.